ஹலோ மக்களே, வெல்கம் டு டெம்பிள் வ்ளாக். நம்ம இன்றைக்கி வந்துக்கிறது கோயில் ஆந்திர பிரதேஷ் காலாஸ்ரீ கோயிலுக்கு வந்துக்கிறோம். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணநாயகர் அப்பர் சிவனுக்கு கண்ணு கொடுத்த இடம் பார்த்தீங்களா மக்களே. அது காலில் எதுக்கு அவர் காலில் சிவன் கண்ணு மேலே வச்சுக்கிறாருன்னு கேட்குறீங்களா? அவர் லாஸ்ட்டு கண் பார்வையும் போயிடுச்சுன்னா சிவனுக்கு எப்படி கண் ஏற்குவேன், அவர் கண்ணிலேருந்து ரத்தம் ஊற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு அடையாளமாக கால் வச்சு அந்த கண்ணை வச்சார் மக்களே. சரி, நாங்களும் அதை பார்த்து முடிச்சுட்டு கார் பார்க்கிங்கில் காரை விட்டோம் மக்களே. அதுக்கப்புறமா கார் பார்க்கிங்க கார்லேயே போகலான்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் மலை மாதிரி ஏறிட்டு இருக்கிறோம். ரோடெலாம் போட்டாங்க. யூட்டன் போட்டு திருப்பிட்டு வண்டி ஏறிவே செத்துட்டோம், வேறு வழிக்கு போயிட்டோம் தெரியாமல். சரி, அதுக்கப்புறமா எப்படியோ கேட்டை கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. கேட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வாட்ச்மேன் அங்கிள் திறந்து விட்டாங்க. பார்த்தீங்களா மக்களே, அதுதான் சாமி. இப்போ நம்ம கோயிலுக்கு மேலே போகிறல, அங்கே இருக்குது பார்த்தீங்களா மக்கள் சாமி. இப்போ நம்ம அது மேலே ஏறி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருக்கிற சாமிங்கெல்லாம் கும்பிட்டு அதுக்கு மேலே போகலாம். பொறுமையாக போயிட்டு இருக்கிறோம் மக்களே. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பைக், காரு, ஸ்கூட்டி இதெல்லாம் தந்தீங்கன்னா இந்த பாதையை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. இதுவே நடப்பாதைன்னா வேறு இடத்துல இருக்கும். சும்மா மலையை தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவங்களாம் சும்மா அந்த கல்லை தொட்டு பார்த்துட்டு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா செடி கொடி மரம்லாம் இருந்துச்சு. இந்த படிக்கட்டுலேருந்து ஓடி வந்தோம். அதுக்கப்புறமா மேலே வந்துட்டோம். லாஸ்ட்டாக எண்டுக்கு வந்தோம். வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு மக்களே. பச்சை பசேன்னு செடி கொடிங்களாம் இருந்துச்சு. இப்போ நம்ம மேலே போகிறோன்னா அங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அது சம்திங் எங்களுக்கே தெரில. கண்ணப்ப நாயர்கார் கண்ணு கொடுத்த சிலைனா அந்த சிவன் சிலை, அது உள்ளேயும் சிவன் சிலை இருக்குது. இந்த இங்கே உள்ளனா சிவன் சிலை இருக்குது. கண்ணப்ப நாயகர் அப்படியே பார்த்தீங்கன்னா வியூ தெரியுது பாருங்க. லாங்குவேஜ் புரியுறதோ போட்டுருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. அதுவும் இங்கிலீஷில் கமெண்ட்டை சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கப்புறமா சாமிக்கிறாங்க அங்கே. நாங்களும் அதை கும்பிட்டுட்டு கொடி மரத்தாண்ட போயிட்டோம். கொடிமரம் பக்கத்தில் நான் இருந்தேன். அதுக்கப்புறமா சிவலிங்கத்தை பார்த்தோம். சிவலிங்கம் மேலே கோபுரம். அதுக்கப்புறமா இன்னொன்று சாமியை பார்த்தோம். அந்த சாமி பேர் எனக்கு தெரில, தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்கிறேங்க. பாருங்கள் மக்களே, சிவனுக்கு அருள் கொடுக்க நாயாக உக்காந்துட்டுக்கார் பைரவரா. இப்போ நம்ம லாஸ்ட்டாக டெட் எண்டு இன்னும் அங்கே இருக்குது. நம்ம இப்போ வியூ பண்ணி காமிக்கிற பாருங்கள். அங்கே ஒரு கோயில் இருக்குதுல்ல, அது நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் போடுறேன். கல் ஸ்லைடிங் ஆகுது, பார்த்து 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 இறங்கியாச்சு.
இப்போ திருப்பி மேலே ஏற போகிற மக்களே. அங்கே சிவன் சிலை பார்த்தீங்களா? இப்போ அது பார்க்குறீங்களா? கிட்ட வந்துச்சு. இன்னும் மேலே ஏறினா அங்கே வியூ தெரியும். இப்போ பார்த்தீங்களா மக்களே, வந்தாச்சு. இங்கேருந்து அங்கே அந்த கோயில் ஃபுல்லாகவே சுற்றிட்டு வர மேக்ஸிமம் உங்களுக்கு 1.5 hour ஆகும், இல்லை 2.5 hour ஆகும். இந்த இவ்வளோத்தையும் சுற்றிட்டு வரணும் மக்களே. நீங்கள் ஆல்மோஸ்ட் ராத்திரி நேரத்தில் போனால் காலியான இருக்கும். கொஞ்சம் விசேஷ நாட்களில் போனால் கொஞ்சம் கூட்டமாக அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நாங்களும் சாமி பார்த்துட்டோம். கொடி வரும். சாமி மேலே வந்ததுக்கப்புறமா நான் ஒரு வீடு கட்டினேன். கல் எடுத்து வந்து செங்கல் வீடு கட்டியிருந்தேன். அந்த வீடு செங்கல் வீடு கட்டியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா மேலே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா மக்களே, இந்த சாமியை காமிச்சிட்டேன். அங்கே உள்ளே ஒரு டனல் மாதிரி இருக்குதுல்ல, அதெல்லாம் உள்ளே அவங்க தங்கியிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மொத்த வியூவோ தெரியும். இப்போ நம்ம போக போகிறது அங்கேனா போக போகிறோம், இந்த கோயிலுக்குனா. ஐயோ அழகாக தெரியுது மக்களே. சிவனே, அதுக்கப்புறம் அங்கே சின்ன ஓட்டை இருந்துச்சு, அதில் சும்மா போய் பார்த்தோம். லாஸ்ட்டில் அங்கே டெட்டட்னா இருந்துச்சு மக்களே. திருப்பி சோகமாக வந்துட்டோம். தைரியமாக போனேன், ஆனால் ஒன்றுமே இல்லை மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கீழே ஒரு சின்னதாக கம்பி இருக்குது, அது உள்ள யாரும் இருக்கிறாங்க. அது ஒட்டி தெரியும். லைட் ஆன் பண்ணதில் அது ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் ஆட்டுக்கு வந்து பிஸ்கெட் போட்டோம், அது சாப்பிட்டுச்சு பாருங்களேன். பயமாக இருந்துச்சு, அதுதான் தூக்கி போட்டு கிட்ட வந்து முட்டிச்சுன்னா. இப்போ வந்து வீடியோ கிளியராக தரல, கொஞ்சம் பின்னாடி வந்து எடுக்கல. நாங்களும் பிஸ்கெட் கொடுத்ததுக்கப்புறமா போயிட்டோம். அதுக்கப்புறமா அந்த ஆட்டுங்களாம் திருப்பி அந்த குடுகுன்னு மலை மேலேருந்து ஓடி வந்து பச்சை பசங்கன்னு செடியை அவங்களுக்கு வந்து ஓனர் இருக்கிறாரு, அவர் வந்து பறித்து கொடுப்பாரு இந்த செடியெலாம். அதுங்களும் சாப்பிடும். நீங்களே பாருங்களேன், இவருன்னா பறித்து கொடுப்பாரு. அதுக்கப்புறமா நாங்களும் மலையை விட்டு கீழே இறக்கிட்டோம். இதுதான் நம்ம சொன்னோம்ல அந்த கோயில். ஜேலா ராட். இப்போ வந்து நம்ம கோயில் உள்ள போக போகிறோம். பொம்மைங்கெல்லாம் வச்சுருக்கு. உங்களுக்கு பொம்மைங்கெல்லாம் சின்ன பசங்களுக்கு வாங்கி தரணும், நீங்கள் தாராளமாக வாங்கி தந்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிவன் கூட இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவன் சாமி ஏதோ இருக்கிறாங்க. இங்கே வந்து பாருங்கள், சிவா இதுனா மக்களே கண்ணப்பர் நாயகர் கண்ணு கொடுத்த இடம். இது வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு ஆழமான புள்ளியார் கீழே இருப்பார். நீங்கள் ஃபஸ்ட்டு போனாலே அந்த புள்ளியார் நீங்கள் கண்ணில் பார்க்கணும். அங்கே புள்ளியார் கண்ணிலே பார்க்கணும் மக்களே. நான் சொல்கிறேன், அது கீழே போனீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு புள்ளியார் இருக்குவார். அது அந்த அண்டர் கிரவுண்டு மாதிரி. இப்போ கிட்ஸ்னா குனிஞ்சு போகலாம், அடல்ட்னா தவுந்து போகணும். ரொம்ப சின்னதாக நெட்டைக்கா கீழே போகிறதுக்குப்போ இடம் காற்றுலாம் சுவாசிக்க இருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோன்னா இது சொல்கிறோம். ஓகே மக்களே, அப்படியே நாங்கள் அந்த எலி ஒன்று பார்த்தோம், சாப்பிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், அந்த எலியை பார்த்துட்டோம் நாங்களும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் ரெட் கலர்